வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிங்க. திங்க் அபவுட் இட். ஆல் தி வெரி பெஸ்ட். ஜெய் ஹிந்த். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஸ்மார்ட் ட்ரேடர் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி, நம்மளுடைய 2 லைன் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் தான் நம்ம ரிவ்யூ பார்த்துட்ருக்கோம். அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி டே பை டே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது மார்ச் மாதம் வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போது ஏப்ரல் மாதம் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். 2025 இப்போ ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏப்ரல் 1 செல் இண்டிகேஷன் கிடச்சி நமக்கு ஒரு 172 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து இண்டிகேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கேருந்து 1:2 ரேஷியோவில் வந்து நம்ம ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ரெகுலராகவே. இப்போ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஏப்ரல் 1 அன்றைக்கி ஒரு நல்ல ட்ரேட் அமைஞ்சிருக்கு. இப்போ அதுக்கு அடுத்தது ஏப்ரல் 2 வந்து பார்த்திங்கனாக்கா பர்பிள் லைன் பிரகாரம் நமக்கு இண்டிகேஷன் கிடச்சிருக்கு. இண்டிகேஷன் கிடச்சிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு லைனை. செகண்ட் லைன் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் 2ன்னு சொல்லுவோம். இது ரீட்ரேஸ்மெண்ட் 1ல் வந்து நமக்கு என்ட்ரி எடுத்திருக்கு. என்ட்ரி எடுத்துகிட்டு அங்கேருந்து 1:2. இப்போ அந்த பர்பிள் லைனுக்கு ஃபஸ்ட் லைனில் வந்து என்ட்ரி, செகண்ட் லைன் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருப்போம். இப்போ அதுவும் பர்ஃபெக்டாக வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. எத்தனை மணிக்குனாக்கா 3 மணிக்கு தான் நமக்கு வந்து டார்கெட்டாக கொடுத்துருக்கு. பட் ஆனால் 99 பாயிண்ட் கிடச்சிருக்கு ஓவராலாக. இப்போ நாம் வந்து அதில் ஆப்ஷன் பையிங்கிறதுனால ஒரு 30 பாயிண்ட் எடுத்தாலே போதுன்ற மாதிரி சொல்லுவோம். அது நம்ம ஈஸியாகவே கேட்ச் பண்ணியிருப்போம் இன்றைக்கி. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கனாக்கா வைடர் ரேஞ்சியாக வந்திருக்கு நமக்கு. இந்த மாதிரி பர்பிள் லைன் வந்து என்றைக்கெல்லாம் வைடர் ரேஞ்சாக வருதோ அன்றைக்கெல்லாம் வந்து ஹெவி டைம் டிகே இருக்கும், மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்டிங் இருக்காது அப்படின்றது நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆகிடும். இன்றைக்காச்சும் ஒரு நாள் அந்த மாதிரி ட்ரெண்டிங்காகவும் போகலாம். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைட்ரு பர்பிள் லைன் வருது அப்படின்னாலே நம்ம அன்றைக்கி ஐடென்டிஃபிகேஷன் ஆகிடலாம், டைம் டிகே நாள் அன்றைக்கி அப்படின்ட்டு. இப்போ அப்போ கூட நமக்கு ஒரு என்ட்ரி இருக்குது. அதில் என்னென்னா ஆரஞ்சு லைனை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 36 பாயிண்ட்டு தான் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த 36 பாயிண்ட்டு நம்ம 10 பாயிண்ட் தான் புக் பண்ணியிருக்க முடியும். 10 பாயிண்ட்டு 15 பாயிண்ட் தான் புக் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி வைடர் ரேஞ்சு வரும்போது பர்பிள் லைனில் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு செல் இண்டிகேஷன் கிடச்சிருக்கு. செல் இண்டிகேஷன் கிடச்சி ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 179 பாயிண்ட் கிடச்சிருக்கு ஏப்ரல் 4 அன்னைக்கு. அதுக்கு அடுத்த நாளும் வந்து வைடர் ரேஞ்சுன்றதுனால நம்ம ட்ரேட் எடுத்துருக்க மாட்டோம். வைடர் ரேஞ்சு அப்படின்னாலே அன்றைக்கி ட்ரேட் அவாய்ட் பண்ணிடணும் மேக்ஸிமம். 7ஆம் தேதியும் அதே போல் பாருங்கள். அதே மாதிரி கேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி வைடர் ரேஞ்சு வருது அப்படின்னாலே நமக்கு வந்து டைம் டிகே நாள் அன்றைக்கி டைம் டிகே தான் இருக்கும். கேண்டில்ஸ்லாம் பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது, மூமெண்ட்டே இல்லை. அதுதான் நம்மளுடைய இண்டிகேட்டரோட ஸ்பெஷாலே. முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் போகுது, எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. மொமெண்டமாக இருக்க போதா இல்லை ரேஞ்சு பவுண்டாக இருக்க போதுன்றதெல்லாம் முன்கூட்டியே நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து ஏப்ரல் 8 வந்து பார்த்திங்கன்னா பெரிய வைடர் ரேஞ்சு தான். ஆனால் வைடர் ரேஞ்சாக இருந்தாலும் நமக்கு வந்து லைனுக்கு மேலே வந்து இண்டிகேஷன் கிடச்சிச்சு. இப்போ அந்த லைனுக்கு மேலே இண்டிகேஷன் கிடச்சிச்சு அப்படின்னாலே நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி எடுப்போம். அதே போல் தான் இந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி எடுத்துருவோம். ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி எடுத்தோன்னே அங்கேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா 180 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. பட் நம்ம அதுவும் நல்ல ட்ரேடாக அமைஞ்சிருக்கு. ஆனால் பட் எத்தனை மணிக்கு கிடச்சிருக்குனாக்கா ஒரு 1:30 மணிக்கு 2 மணிக்கு போல் தான் நமக்கு என்ட்ரியே கிடச்சிருக்கு அன்றைக்கி. அதுக்கு அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு செல் இண்டிகேஷன் கிடச்சிருக்கு. செல் இண்டிகேஷன் கிடச்சி ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து நமக்கு செல் 43 பாயிண்ட் கிட்ட கிடச்சிருக்கு. அது வைடர் ரேஞ்சு தான். வைடர் ரேஞ்சில் மேக்ஸிமம் வந்து 10 பாயிண்ட் 15 பாயிண்ட்டில் நம்ம வெளில வந்துடுவோம். இந்த மாதம் ஃபுல்லாகவே நமக்கு வைடர் ரேஞ்சு தான் மேக்ஸிமம். இந்த வைடர் ரேஞ்சு வந்ததுனாலே நமக்கு டைம் டிகே ஹெவியாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி சொல்லுவோம். இது ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஆரஞ்சு லைனும் வரதுனால ஆரஞ்சு லைனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் பாருங்கள். இதுவும் வந்து ஒரு வைடர் ரேஞ்சு தான். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேண்டில்ஸ்லாம் பாருங்கள் மொமெண்டமே இல்லை. ஆனால் ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி எடுத்தாலும் நமக்கு ஒரு 49 பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு. அதனால தான் இந்த மாதிரி வைடர் ரேஞ்சு வர வணிக்கெல்லாம் நமக்கு அவ்வளோவா ட்ரேடே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கோடு கிட்ட தான் வந்திருக்கு. கிட்ட கோடு வருது அப்படின்னாலே நமக்கு அன்றைக்கி ட்ரெண்டிங் மூவாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் இந்த நாள் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு.
இப்போ இது இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நமக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரேடு கிடைக்கும்ன்றதை நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், சேம் அதே போல் தான். எவ்வளோ பாயிண்ட்ஸு? மொத்தம் 510 பாயிண்ட்ஸு போயிருக்கு. இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு நாள் 2 நாள் ஸ்டாப் லாஸு, 2 நாள் ட்ரேடு கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு நாள் நல்ல ட்ரேடு கிடைக்கும். அந்த ட்ரேடை மட்டும் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ஈஸியாகவே நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம், நல்ல ப்ராஃபிட்டாக பார்க்கலாம். இது என்னைக்குன்னா 17ஆம் தேதி ஏப்ரல் 17th வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி கோடெல்லாம் கிட்ட ஓரளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 நாள் பர்ஃபார்மன்ஸ் கம்மி நமக்கு மார்க்கெட்டு. அப்போ அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த 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 ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். நல்லாவே கேஷ் பண்ணியிருப்போம். ட்ரைலிங்கும் பண்ணிக்கலாம் அப்படியே. அதுக்கு அடுத்த நாளும் பாருங்கள் நல்ல மூவ் தான். அதுக்கு அடுத்த நாளும் வந்து நமக்கு நல்ல என்ட்ரி, பை என்ட்ரி கிடச்சிருக்கு 21ஆம் தேதி. அப்போ 2 நாள் வந்து நல்ல டார்கெட்டு நம்ம கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டு. அதுக்கு அடுத்த நாளும் பாருங்கள் பை இண்டிகேஷன் தான் கிடச்சிருக்கு. கோடு எல்லாமே மர்ஜ் ஆகி வந்திருக்கு ஒரே இடத்துலையே. அதில் மாறி வர்றதுனாலே நமக்கு நல்ல இடம், அந்த அந்த இடத்துல நல்ல ரியாக்ஷன் கிடைக்கும். ஒரு 80 பாயிண்ட் நம்ம கேஷ் பண்ணியிருப்போம் 22ஆம் தேதி ஏப்ரல். அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வைடு ரேஞ்சு தான் வந்திருக்கு. பட் இந்த மாதிரி வைடு ரேஞ்சு வந்ததுனாலே நம்ம காஷனாக இருப்போம். மேக்ஸிமம் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறதை வந்து தவிர்த்துருவோம். அப்படியே நமக்கு வந்து இண்டிகேஷன் வந்து ஆரஞ்சு லைனை பேஸ் பண்ணி செல் இண்டிகேஷன் தான் கிடச்சிருக்கு. அந்த செல் இண்டிகேஷன் கிடச்சாலும் டார்கெட் அந்த பர்பிள் லைன் தான் டார்கெட் நமக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 79 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸ்பாட் ஷார்ட்டில் 79 பாயிண்ட் கிடைக்குதுனாக்கா நமக்கு ப்ரீமியமில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ் நம்ம கிடச்சிருக்கும். ஈஸியாகவே நம்ம புக் பண்ணியிருப்போம் அன்றைக்கி ட்ரேடை எடுத்திருந்தா. மேக்ஸிமம் இந்த மாதிரி வைட் ரேஞ்ச் வர அன்றைக்கி நம்ம எடுக்க வேணாம் தான் சொல்லியிருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்த நாள் செல் இண்டிகேஷன் கிடச்சிருக்கு. செல் இண்டிகேஷன் கிடச்சிட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஒரு 42 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்பாட்ஸில் கிடச்சிருக்குனாக்கா ப்ரீமியம்லேயும் வந்து 25 பாயிண்ட்ஸ் மேலே எடுத்திருப்போம். அதுக்கு அடுத்த நாள் வந்து செல் இண்டிகேஷன் கிடச்சி ஒரு நல்ல பாயிண்ட் 250 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு ஸ்பாட்டில். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 337 பாயிண்ட் போயிருக்கு மார்க்கெட் அன்றைக்கி நமக்கு இண்டிகேஷன் கிடச்சி. ஆனால் நம்ம வந்து அதில் 1:2 ரேஷியோ பார்த்தீங்கன்னா கூட நமக்கு 254 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. பட் இவ்வளோ பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஆப்ஷன் பையர்ஸ்ன்றதுனால நம்ம 30 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் கிடச்சாலே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிட்டு வந்துடுவோம் நம்ம ஒரு ட்ரேடை. அதுக்கு அடுத்த நாள் ஒரு பை இண்டிகேஷன் கிடச்சிருக்கு ஏப்ரல் 28. அன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு நல்ல ட்ரேடாக அமைஞ்சுது. இந்த இடத்துல ஒரு 146 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் ஏப்ரல் 29 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒயிட் ரேஞ்சு தான் கிடச்சிருக்கு. இப்போ அங்கேருந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு 64 பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு நமக்கு. ஏன்னா செல் இண்டிகேஷன் கிடச்சிருக்கு ஆரஞ்சு லைனை பேஸ் பண்ணி செல் இண்டிகேஷன் கிடச்சிருக்குனாக்கா இப்போ ஆரஞ்சு லைன் வந்து நமக்கு 10 மணிக்கிட்ட ஒரு 955 ரேஞ்சில் வந்து நமக்கு இந்த ஆரஞ்சு லைன் வந்து வரும். பட் பர்பிள் லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 950 வந்துடும். நம்ம மார்க்கெட் ஆரம்பிக்கும் போதே நமக்கு வந்துடும், 930 வந்துடும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ ஆரஞ்சு லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு செல் இண்டிகேஷன் கிடச்சி அங்கேருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. செல் இண்டிகேஷன் இங்கே கிடைக்கிது நமக்கு இந்த இடத்துலையே. அதனால் இங்கே ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருப்போம். இது வந்து ரெகுலராகவே இந்த மாதிரி சார்ட்ஸை பார்க்க உங்களுக்கு ஈஸியாகவே ஐடென்டிஃபிகேஷன் ஆகிடும் இந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. அதனால தான் வந்து 60 டேஸ் நம்ம டைம் சொல்லியிருக்கோம். 60 நாள் இதை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இந்த லைன்ஸில் வந்து எங்கே வந்தால் என்ட்ரி, எங்கே வந்தால் ஸ்டாப் லாஸ்ன்றது ஈஸியாகவே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடுவீங்க. சிம்பிளாக இருக்கும், வெரி வெரி பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி ஏப்ரல் 30 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பை இண்டிகேஷன் கிடச்சி ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ ஓவராலாக இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 3 ட்ரேடோ இல்லை 4 ட்ரேடு தான் வந்து நமக்கு 3 ட்ரேட் எடுக்காமல் இருப்போம். ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் தான் எஸ்எல் ஆகிருக்கு, மற்றது எல்லாமே ப்ராஃபிட் தான். இப்போ இந்த மாதிரி நீங்களும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த கோர்ஸ் வந்து வேணும்னா நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு. அதனுடைய டீட்டெயில்ஸ் என்னன்றதை சொல்லுவோம். நீங்களும் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக மாறிடலாம். மெயின் வந்து ப்ராக்டிஸ் அண்ட் பேஷண்ட், இது ரெண்டுமே இருக்கணும் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா ஈஸியாகவே நீங்களும் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். இந்த இண்டிகேட்டரை பற்றி யாருக்குன்னா தேவை இருக்குனாக்கா நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.